அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி இன்ஸ்டன்ட்டா எப்படி செய்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். சட்டுன்னு 2டே நிமிஷத்துல செஞ்சிடலாங்க இந்த சட்னி. வாங்க இந்த சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்டியா சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வேர்க்கடலை சட்னி டேஸ்டியானது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, தேவையான இன்க்ரீடியன்ஸை எடுத்து வச்சுக்கிறோம். தேங்காய் எடுத்து வச்சுக்கிறோம், கல் உப்பு, வெங்காயம், நிலக்கடலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, கொஞ்சோண்டு புளி. இதெல்லாம் தாங்க இந்த சட்னிக்கு ரொம்ப தேவையானது. இதை வச்சுட்டு டக்குன்னு 2டே நிமிஷத்துல இந்த சட்னி ரெடி பண்ணிடலாங்க. சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. வளர்கிற குழந்தைங்களுக்கு இதில் நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சட்னி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டுக்கிட்டு நம்ம நிலக்கடலை போட்டுக்கிறோம். அடுத்து வெங்காயம், ஒரு வெங்காயத்துக்கிட்டக்க கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொத்தமல்லி எல்லாம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன ஒரு புளி மூத்தளவுக்கு புளி, ஒரு பச்சை மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கல் உப்பு டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான சட்னி, அதே சமயம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட 4, 5 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க. அடுத்ததா நம்ம சட்னி அரைச்சோடனே இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்குருவோம். பாருங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருளை சேர்த்துக்குருவோங்க. பாருங்க, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அடுத்ததாக கடுகு ஆட் பண்ண போகிறோம். கடுகு, உளுந்தை ஆட் பண்ணிக்கிட்டு, அடுத்தது கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம சட்னி தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு இட்லியோடையோ தோசையோடையோ சூப்பராக நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் இந்த கடலை சட்னி சாப்பிட்றதுனால. அதனால் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதும் பத்தாம அவங்களுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். இந்த கடலை சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.